நீங்க பாக்குற இந்த வீடியோ வந்து நம்ம ஊர்ல எடுத்தது கிடையாது. பட் இந்த வீடியோவை பத்தி கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். வீட்டோட செலவு குறைக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கண்ட இடத்துல வந்து குறுக்கு வழிகளை நிறைய வந்து பயன்படுத்துறாங்க. அதை உடைக்கிறதா நம்மளோட வேலையை. நம்ம ஊர்ல இந்த மாதிரி நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நடக்குது. நான் இந்த மாதிரி வீடியோ எடுத்து போறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கல. கிடைச்சா கண்டிப்பா எடுத்து போடுவேன். அந்த காங்கிரீட்டை வந்து நீங்க டைரக்டா வந்து தரையில கொட்டும் போது நேச்சுரல் கிரவுண்ட் வந்து இந்த காங்கிரீட்ல இருக்க தண்ணியை வந்து ஃபுல்லா உறிஞ்சி எடுத்துரும். ஒண்ணு. செகண்ட், பீமோட சைஸ் வந்து நமக்கு இவ்வளவுதான் தேவைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு சைஸ் ஃபிக்ஸ் பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி காங்கிரீட் கொட்டும் போது அது தேவையில்லாத எக்ஸஸ் காங்கிரீட் வந்து நிறைய வேஸ்ட் ஆகுது. இந்த மாதிரி அன்சேஃபா இருக்க ஒரு பீம் வந்து லோட் எடுக்குமான்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எடுக்காது. ஏதோ ஒரு இடத்துல வந்து வீக்கஸ்ட் பாயிண்ட் நிறைய டெவலப் ஆயிடும். அது வந்து பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தரையில தானே போட்டிருக்கோம், எப்படி உடஞ்சி பெண்ட் ஆகும்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா தரைக்கு மேல இருக்க பேஸ்மெண்ட், அதுக்கு மேல கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்க பிரிக் ஒர்க் எல்லாத்தோட வெயிட் வந்து இந்த பிளிந்த் பீம் தான் எடுக்குது. அப்படின்றதுனால இந்த பிளிந்த் பீம் வந்து டைரக்டா காலத்துக்கு தான் கடத்தணும், டைரக்டா வந்து தரைக்கு கடத்தக்கூடாது. அப்படி கடத்துச்சு அப்படின்னா நம்ம டிசைன் பண்ண பர்பஸே வந்து வேஸ்டா போயிடும். அடுத்து இந்த பிளிந்த் பீமோட இன்னொரு பர்பஸ் என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா வீட்டுக்குள்ள இருக்க ஓரத்தை வந்து தடுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நார்மலா ஒரு பீம் வந்து 1.5 அடி இருக்கு அப்படின்னா ஒரு 1/2 அடி வந்து மண்ணில் தரையில புதைச்சி வைப்போம். மிச்சம் இருக்க 1 அடி வந்து தரைக்கு மேல இருக்கும். எதுக்காக அப்படின்னா தரையில இருக்க ஈரப்பதம் வந்து பீமுக்கு மேல இருக்க அந்த பேஸ்மெண்ட் வால்க்கு வந்து கடத்தக்கூடாது அப்படின்றதுக்காகவும், உங்க வீட்டை சுத்தி இன்கேஸ் தண்ணி நிக்குது அப்படின்னா கூட அந்த பீம் வந்து தடுத்துக்கும். பீம் வந்து உள்ள இருக்க வால்க்கோ இல்ல உள்ள இருக்க பேஸ்மெண்ட்ல இருக்க சாயிலுக்கோ வந்து கடத்தக்கூடாது அப்படின்றதுக்காகவும் இந்த மாதிரி 1/2 அடி பதிச்சு வைக்கிறோம். அதுதான் வந்து பிளிந்த் பீம், அதுதான் வந்து கிரேட் பீம், அதுதான் வந்து கிரவுண்ட் பீம், அதுதான் வந்து டை பீம். இது மைண்ட்ல ஃபுல்லா ஏத்திக்கங்க. இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணணும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.